பிளாக் செயின் அப்படின்றது ஒரு நெட்வொர்க். அதாவது பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒரு தடவை மெசேஜ் அனுப்பிட்டா நீங்கள் அனுப்பின மெசேஜை உங்களால் டெலீட் பண்ணவும் முடியாது, எடிட் பண்ணவும் முடியாது. நீங்கள் அனுப்புனது தான். இதில் நம்பர் 1 வந்து நம்பர் 2க்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்புகிறாருன்னு வைங்க. இது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லாரோட ஃபோனுக்குமே போயிருக்கும். கரெக்டாக? இப்போது யாரோ ஒருத்தர் நம்பர் 1ஓட ஃபோனை ஹேக் பண்ணி அந்த 1000 ரூபாயை 500 ரூபான்னு மாற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 500 ரூபான்னு மாற்றினது, இந்த மாற்றம் நம்பர் 1ஓட ஃபோனில் மட்டும்தான் இருக்கும். மீதி இருக்கிற 49 பேரோட ஃபோன்லேயும் 1000 ரூபான்னு தான் இருக்கும். ஓகேவா? இதனால தான் பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்பவே சேஃபானது, யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிளாக் செயினை டீசென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவில் ஒரு படம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பென்ட்ரைவ் உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியாது. இதே உங்ககிட்ட 10 பென்ட்ரைவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதே படம் 10 பென்ட்ரைவில் இருக்குது.